ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்விகா டைனி கிச்சனில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி, பச்சரிசி, வெல்லம், அப்புறம் செக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ அரிசியை நனைய வச்சு அதை திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மண்டவளத்தை பாவு பதம் பண்ணணும். மண்டவளத்தை இடிச்சிக்கலாம். இப்போ வெல்லம் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். எல்லாம் கரைஞ்சி நல்ல பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம மாவு எல்லா மாவையும் போட்டுறக்கூடாது. தேவையான அளவு தான் நம்ம மாவு எடுக்கணும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சில நேரம் நமக்கு மாவு தேவைப்படும். அதனால் நீங்கள் தேவையான அளவு மட்டும் நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கசகசா. கசகசா இதுக்கு ரொம்ப முக்கியம். இது நீங்கள் போட்டுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கசகசா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சுக்குத்தூள், ட்ரை ஜிஞ்சர் கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும். அது நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது நம்ம பிடிச்சி இது இப்போ ஹீட்டாக இருக்குது. நல்லா சூடு ஆறின பிறகு தான் இதை நம்ம மூடி வைக்கணும். இது அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். நம்ம கையில் பிடிக்கிற பதத்துக்கு செட் ஆயிரும். நம்ம இதை 3 days கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு 3 days கழித்து தான் இதை நம்ம அதிரசத்தை சுட போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. 2 days கழிச்சும் நம்ம செய்யலாம், 3 days கழிச்சு செய்யலாம். நம்ம 3 days கழித்து அப்புறம் பார்க்கலாம். 3 days கழித்து நம்மளோட அதிரசமாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம அதிரசம் சுட போகிறோம். எப்படி சுடலாம் பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி 3 days ஆயிடுச்சு. நம்ம அதிரசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அதிரசத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய அதிரசம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் நல்லா எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. அவன் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல் போடுறாங்க. அவ்வளோதான், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொரித்து எடுத்துட்டோன்னா அதுதான் அதிரசம். மாடல் மாடலாக பண்ணியிருக்கீங்க அதிரன். கையெடுங்க பார்ப்போம். ஸ்மைலியா இது? ஓகே, நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பொரிக்கலாமா? புரியுதா? ஆயிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நல்ல புரியுதான். ஒரு சின்ன பாலை போட்டு பார்க்குறோம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு. எண்ணெய் சூடாகி மேலே வந்துச்சு. இப்போ அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே கைஸ், ஒரு அதிரசம் போட்டாச்சு. அதிரன் எடுக்க போகிறாங்க. கேர்ஃபுல்லாக எடுங்க. சூப்பராக வந்துருக்கு. அப்படி டக்குன்னு போட்டு. வாவ், நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிரசம் பொரியுது. அதிரன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உன்னோட அதிரசம் குண்டு குண்டுன்னு வந்திருக்குடா. எப்படி இருந்துச்சு தெரியல. ஒல்லியாக இருக்கா, நான் அதிரசம் குண்டு குண்டுன்னு இருக்குடா. இது அழகாக வந்திருக்கு. இப்போ இதை இங்கே வைக்கணும்.
எடுக்கும்போது கடைசி போட தான் பண்ணுது த்ரில்லிங். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக, பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிரனோட அதிரசம் சூப்பர். சுட்டுருச்சு குட்டி. ஓகே கைஸ், நம்ம அதிரசம் ரொம்ப அழகாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி.